யாரும்மா நீ? இத்தனை நகை போட்டுக்கிட்டு தனியா வந்தியா? உங்கள பார்த்த அங்கிள் சீக்கிரமா போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். அவருடைய விஞ்ஞான சிறுகதைகள் புத்தகத்தை காட்டினாள். இந்த வயசுக்கு நீ இந்த கதையெல்லாம் படிச்சியா? எல்லா கதையும் படிக்கல. எப்பவும் கையில வச்சுக்கிட்டு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு படிச்சுட்டு வரேன். படிச்ச வர புரிஞ்சுதா? புரியுதே. ஏன்? எந்த கதை உனக்கு அதிகம் பிடிச்சது? தேஜஸ்வினி கடைசி கதைய முதல்ல படிச்சேன். அந்த கதை உனக்கு புரிஞ்சதுங்கிறியா? ஏன் அந்த ஆளு பறந்து போயிடுறான்? அதான் ஏன்? அவன் தேவலோகத்தாளா? தப்பா இருந்தா நீங்க தான் சொல்லுங்களேன். நான் சொல்லவில்லை. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது சரி. முடிவை விளக்க வேண்டியிருந்தால் அது நல்ல கதை இல்லை. எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அங்கிள் என்றாள் கெஞ்சலாக. நீங்க சிறுகதை எழுதி ரொம்ப நாள் ஆச்சே. கற்றதும் பெற்றதும் அதிகம் யோசிக்க வைக்குது என்றாள். நிறைய கதை எழுதிவிட்டேன். எது ஆரம்பித்தாலும் முன்பே எழுதிவிட்டது போல தோன்றுகிறது. எனக்காக ஒரே ஒரு கதை. சரி, பெயர் சொல்லு. சிறுகதைக்கா? அதற்கெல்லாம் பெயர் வைக்க தகுதி இருந்தால் நானே எழுதியிருப்பேன். அப்படி இல்ல, ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு நல்ல சிறுகதை உள்ளது. என்னிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு அணில்தான். சரி, அதன் பெயர் சொல்லு. பெயர் இன்னும் வைக்கவில்லை. தோட்டத்துல விளையாடுவேன். தயங்கி தயங்கி என்கிட்ட வரலாமா என்று அது யோசித்து கொண்டே இருக்கிறது. சரி, உன் பெயர் என்ன? அனாமிகா. நான் கூட ஏஞ்சல். அனாமிகா என்றால் அர்த்தம் தெரியுமா? பெயர் இல்லாதவள். எனக்கு தான் பெயர் இருக்கிறதே. ஏஞ்சல் அனாமிகாவுக்கு அன்புடன் சுஜாதான்னு எழுதினாரு. ஏதாவது அறிவுரை எழுதுங்களேன். அறிவுரைகளை நம்பாத. வித்தியாசமா ஏதாவது எழுதுங்களேன். ஒரு பொன்மொழி அல்லது புன்னகைக்கும்படி ஏதாவது. சரி, கடவுளை புன்னகைக்க வைப்பது எப்படி தெரியுமா? எப்படி? நம்முடைய எதிர்கால திட்டத்தை அவரிடம் சொல்லுவது. அவள் முகத்தில் ஏமாற்றம் இருந்தது. சரி, என்ன எழுத சொல். நன்றாக படி, படித்து இங்கிலாந்து போ என்று எழுதுங்களேன். அப்படியே எழுதி கொடுக்கிறாரு. உன் மாதிரி பெண்கள் தமிழ் படிப்பதே ஆச்சரியம் சென்னையில். நான் சென்னை இல்லை, மட்டக்களப்பு. அனாமிகா, வா, நேரமாச்சு. எங்கிருந்து வந்தது அந்த குரல்? போய் வருகிறேன், அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஏய் ஏய், அந்த பக்கம் போகாத. அவர் தடுப்பதற்குள் அவள் செலுத்தப்பட்டவள் போல அலைக்கடலுக்குள் நுழைந்து நடந்து செல்ல ஒரு அலை எழுந்து அவளை பத்திரமாக வாரி அணைத்து கொள்ள மறைந்து போனாள்.